போர் அடிக்கும் போது அதனால் உங்கள் பிரெயினுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு போர் அடிக்கும் போது உங்களுக்கு எந்த விஷயம் செய்யணுன்றதுக்கான இன்ட்ரெஸ்டே இருக்காது. உங்கள் பிரெயின் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக அங்கே இங்கே எக்கச்சக்க தாட்ஸ் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்து மேலே ஒரு கண்ட்ரோலே இருக்காது. உங்கள் பிரெயின் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் அதால் பயங்கர க்ரியேட்டிவான திங்கிங்லாம் ஏற்படுத்த முடியும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும்போது தான் உங்களோட பிரெயினுக்கு அது ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் எங்கேஜ் ஆகிருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு போர் அடிக்கும் போது, உங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதுலேயுமே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது தான் அது உங்கள் பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட் பீரியட் மாதிரி. ஸோ உங்கள் பிரெயின் நல்லா ரெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாஸ்கில் எங்கேஜ் ஆகும்போது அதாவது இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு போர் அடிக்கும் போது ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணாமல் அந்த ப்ராசஸை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க.